வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். பாரிஸ் போகணும்னா 2-3 ஆப்ஷன் இருக்குது. பஸ்ஸில் போகலாம், நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், எங்கே வேணாலும் இருக்குது. வழிமுறை செலக்ட் பண்ணுறது நம்ம தான். சந்தோஷம் எப்பவுமே எண்ணங்களில் 2 விதத்தில் இருக்கும். இது செய்யாத. அப்போ நம்ம திங்க் பண்ணணும். நம்மளுடைய பகுத்தறிவுன்றது அதுதான். மிருகங்களுக்கு இல்லாத பகுத்தறிவு மூலம் இந்த எண்ணம் செய்ய போனால் சயின்டிஃபிக்காக செய்யும்பொழுது இதை செய்யாதன்னும். பட் இதில் மத நம்பிக்கை மூலமாக செய்யும்போது இது செய்யணும், மகிழ்ச்சி கிடைக்கணும். மகிழ்ச்சி கிடைக்கணுமா வேணாமான்றது நம்ம பகுத்தறிஞ்சு எது மூலமாக செய்யலாம். லாங் கோல் செட்டிங்லாம் சயின்டிஃபிக்காக போகணுன்றது விதி. அது மூலமாக இப்போ நான் இந்த ஈர்ப்பு விசைன்னு சொன்னால் அது என்னன்னா, நம்மளோட எண்ணங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை பல மடங்கு அதிகப்படுத்தும். ஒரே எண்ணங்களை ஒன்று சேர்க்கும். நம்ம எண்ணங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம எண்ணங்களுக்கு ஒரு அலைவரிசைன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி. அந்த எண்ணம் நம்ம ஒரு நல்ல எண்ணங்கள் திங்க் பண்ணோம்னா, பாசிட்டிவ் திங்கிங், நல்ல எண்ணங்கள் நம்ம வானவெளியில் பிரபஞ்சத்தில் போகும். பிரபஞ்சத்தில் போய் அதே அலைவரிசை இருக்கிற அத்தனை சக்திகளையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட திரும்ப வரும். லட்சக்கணக்கான அதே எண்ணங்கள் வரும். நம்ம வரும்போது அது நல்லது திங்க் பண்ணோம்னா நல்லது நடக்கும், கெட்டது திங்க் பண்ணோம்னா கெட்டது நடக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். முடியாது. லட்சக்கணக்கான எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நல்ல எண்ணங்கள் வந்ததுன்னா அது மேலே போகும். ஃப்ரீக்வன்சி அதே ஃப்ரீக்வன்சி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணங்களை கொண்டு வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புல சேர்க்கும் போது என்னன்னா உணர்வுகளாக மாறும். எண்ணங்கள் முதல்ல மூளையிலேருந்து உருவாகுது, ஒரு பகுதியிலேருந்து உருவாகுது. எண்ணங்கள் உணர்வுகளாக மாறும். மகிழ்ச்சியான எண்ணங்கள் கண்டிங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வு தரும். தவறான எண்ணங்கள் கண்டினா கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி உணர்வுகள் வரும். அந்த உணர்வுகள் நல்லா வந்ததுன்னா மீண்டும் இது ஒரு சைக்கிளிக் எஃபெக்ட். நல்ல உணர்வு இருந்தால் நல்ல எண்ணம் வரும், நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல உணர்வு வரும். அப்போது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உணர்வுல மகிழ்ச்சியிலே இருந்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி மாதம் ஃபுல்லாக, வருஷம் ஃபுல்லாக, லைஃப் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கலாம், நல்ல எண்ணங்களையே திங்க் பண்ணியிருந்தா. இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும். அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம எண்ணும் போது சரியாக உணர்வுகள் வரலைன்னா என்ன பண்ணுறது? நம்ம எண்ணங்களை மாற்ற முடியுமானா மாற்ற முடியலாம். நிறைய விஷயங்களை மாற்ற முடியலாம். ஒன்று முதல்ல நம்பணும். நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகளை கொடுக்கும்ன்றத நம்பிக்கை வேணும். அது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா தெரியும். நம்ம நல்லது திங்க் பண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லது திங்க் பண்ணலன்னா கோபம் வரும். கோபத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே எரிஞ்சு விழுவோம். அப்போ நம்ம உணர்வுகள், அந்த கோபன்றது எதிராளியை ஒன்றும் பண்ணாது. நம்ம உணர்வுகளை என்ன பண்ணோம், ஒரு கெமிக்கல் உருவாக்கும். நம்ம மூளையில் ஒரு கெமிக்கல் உருவாக்கும். அந்த கெமிக்கல் நம்மளுடைய போதும் 2 வரும். மேடு பல்லான்ற மாதிரி 2 வரும். நார்த்து துருவம், செலுத்து துருவன்ற மாதிரி 2 வரும். மூளையில் அறிவியல் எண்ணங்கள் வரும். இப்படி செய்தால் நல்லது, அப்படி செய்தால் நல்லது. ஏற்கனவே இது ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏற்கனவே இதில் புக்கில் நம்ம படித்த சின்ன வயசுலேருந்து படித்த இதுலேருந்து அறிவியல் பூர்வமான எண்ணங்கள் வரும். இன்னொன்று என்ன பகுதின்னு ஒன்று இருக்குது. ஆத்மா இல்லைன்னா நம்மளுடைய ஞானம், இது ஒன்று. அதிலேருந்து ஒரு எண்ணங்கள் வரும். அது திங்கிங் அறிவியல் பூர்வமாக இருக்காது. அந்த விஞ்ஞானம் அல்லாத எண்ணங்கள் அது எப்பவுமே 2 போட்டி போட்டுக்கிட்டு எண்ணங்கள் வரும். எது வழியாக செய்ய போகிறோன்றது வாழ்க்கையில் நம்ம நல்ல எண்ணங்கள்ன்றது எதுனா அறிவியல் பூர்வமாக வர ஒரு எண்ணம். இன்னொன்று அறிவியல் இல்லாத நம்ம மதச்சார்பாக வரக்கூடிய எண்ணங்கள். எதை செய்யணுன்றது அதாவது ஜென்ரலாக ஆண் பெண் இருவரில் பேச்சாற்றல் நிறைந்தவர்களாக நான் யாரை சொல்கிறேன்னா பெண்களை தான் சொல்லுவேன். ஆண்கள் அவ்வளோ சரியாக பேச மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி, அதாவது பெரியவங்க, அதுக்கு அடுத்து பசங்களாம் வளர்ந்த பசங்க, அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு பையனுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்படி இருக்கிறாங்க. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண் குடும்பத்தே ஹோம் மேக்கர் நீங்கள் சொன்னால் இல்லை, அது மாதிரி அவங்க அப்போ ஆண் எப்போவுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக பேசுவாங்க. இவர் எக்ஸப்ட் மிஸ்டர் அரசு பொதுவாக வாங்கினேன் ஒருத்தர் வராது, அவங்க மாமான்னு வச்சுங்க. நான் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? இன்னொரு அவர் எத்தனை கேள்வி? 3 இட்லி சாப்பிட்டேன்.
3 இட்லி சாப்பிட்டான்னு இருக்காரு. இப்போ எங்கே கிளம்பிட்டீங்களா? எங்கே ஆஃபீஸ் போனோம் முடிஞ்சு போச்சா? அவர் அதில் ஒரு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ சேர்ந்த ஒரு ஆண் வந்து கேட்டால் தான் பதில் சொல்கிறார். நீதிக்கு ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் கிளம்புறேன்ட்டு போயிட்டார். ஆனால் அதே நண்பர்கள்கிட்ட வண்டியாக பேசுவார். இதுதான் ஆணோட கேரக்டர். அதுதான் அந்த அவங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு அக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு காலையில் வந்து உளுந்த ஊற வச்சு நேற்று அப்புறம் அரிசியோட போட்டு அதே எடுத்துட்டு போய் மிஷின் அரைக்கிறதுனா அந்த என் பையனாலும் போகவே மாட்டேன்ட்டான். இது எப்படி போய் அரைக்கிறது ஊறி போச்சு. அப்போ எப்படியோ போய் அவனை திட்டி அவன் போய் அரைச்சிட்டு வந்துருக்கான். அதை கொண்டு வந்து வச்சுருந்து அது காலையில் குளிச்சுட்டான்னு பார்த்துட்டு அதில் இட்லி வச்சு எங்கள் வீட்டுக்காரங்க போட்டு என் பையன் வேலைக்கு போகிறாங்க அவசரப்படுத்துகிறான். இட்லி வேணும் அதை வந்து அவனும் இட்லி போட்டு சட்னி பார்த்தா சட்னி மட்டும் போடுறது 10,000 சாம்பார் வேலை வச்சு கேட்டது என்னது சாப்பிட்டீங்களான்னு. இதுக்கு பதில் வர்றது இன்னும் வர்றது இருக்குது. அவனுக்கே போட்டு அவனை வேலைக்கு அனுப்பிச்சு பசங்க பேர பசங்க பேசி 2 பேரும் ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்களே வேஸ்ட்டு. அவன் வேலைக்கு போகிறது அவளுக்கு. வணக்கம். திருவிக்கா பேச்சரங்கம்க்கு வந்து பயிற்சி அரங்கம்க்கு வந்து நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னென்னா தொடர்ந்து ஒரு 4 வாரமாக வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து ராஜரக்ஷனா லிங்கேஸ்வரன்லாம் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. இதில் அவங்க பேசுனதுலேருந்து சில விஷயங்கள், அப்புறம் ஐயா அவர்கள் பேசினதுலேயும் சில விஷயங்கள் எடுத்து பேசலான்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா அந்த கோல் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பு. அதாவது வாழ்க்கை வாழணும்னா சுவாரஸ்யம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சுவாரஸ்யம் இருக்கணும்னா அந்த வெற்றி தோல்வி மேடு பள்ளம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்போ வந்து டவுன்ஸ் இருக்கோ அப்போ தான் அந்த அப்ஸ் வந்து நம்ம அந்த அப்ஸை ரீச் பண்ணுறதுக்கான அந்த வீரியம் வரும். இப்போ நான் பொதுவாக வந்து ஸ்போர்ட்ஸ் கேர்ளு. இப்போ கூட குழந்தைங்களோட விளையாண்டுனாங்க. நான் இந்த பார்க்கில் வரும்போது வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது நான் என்னோடய கோல் என்னன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து நான் இழந்த ஒரு விஷயத்த அப்போல்லாம் வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் ஆம்பளை பையன் பொம்பளை பையன் சித்தப்பா சித்தி உறவு முறைகளை விட அக்கம் பக்கத்தில் இருக்கோம். மாமா சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி அப்படின்லாம் நம்ம பழகுவோம். இப்போ அந்த வாழ்க்கையை வந்து இந்த வேகமான நவீன காலங்களில் அந்த குழந்தைங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் ஒரு ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைகள் விளையாடுறது வந்து ஒரு ஆரோக்கியமான இனிஷியலாக இந்த அதே மாதிரி திருவிக்கா பயிற்சி அரங்கம்க்கு வந்து என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து நாளடைவில் இங்கே கிடைக்கிறது வந்து எனக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி வந்து ஐயா சொன்ன மாதிரி நான் கோல் வச்சுருக்கேன். அதில் அந்த நிகழ்வுகளோடு வளைந்து கொடுத்து போகும்போது எனக்கு கிடைக்கிறது வந்து லாட் அப்படின்ற மாதிரி. அந்த நிகழ்வுகள் வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய சந்தோஷம் கொடுக்கும். இந்த பெரிய சந்தோஷம்னா என்னோட அந்த நான் சமாளிக்க போகிற அந்த கோல் இருக்குது பாருங்க, அதுக்கு கொடுக்குற அந்த வீரியம் என்னென்னா இந்த நிகழ்வுகளோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது வந்து எறும்பு சேமிப்பது எப்படி இந்த மழைக்காலங்கள், அதாவது கோடை காலங்களில் சேமித்து மழைக்காலங்களில் வந்து உணவு உண்டுதோ அந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள இயற்கையாகவே அந்த ஆற்றல் இருக்குது. எப்பெல்லாம் நல்ல சந்தோஷங்கள் கிடைக்குதோ அதை சேமித்து வச்சுக்கும் போது சோகம் அதாவது சோகமோ கவலையோ இல்லை ஒரு பிரச்சனையோ வரும்போது எப்படி திடகாத்திரமாக அவங்க மட்டும் செயல்படுறாங்க, இவங்க மட்டும் எப்படி செயல்படுறாங்க, காரணம் என்னென்னா அவங்க அந்த மாதிரி தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம். அதோட அவங்க சொன்னாங்க அந்த ஈர்ப்பு விசைன்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து எந்த இடத்துல இருக்கணும்னா எனக்கு அந்த புவி ஈர்ப்பு விசை நான் ரைட் டைம் இந்த டைம் ரைட் சுச்சுவேஷன் இந்த இடத்துல இருக்கணும்னா ஈர்ப்பு விசை இல்லாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் எழுதப்பட்ட விஷயம் தான். பட் எழுதப்பட்ட விஷயங்களை ஒரு கேம் வந்து பிளான் பண்ணி தான் கேம்னாலும் அந்த கேமை விளையாண்டு பார்க்கணும். அந்த மாதிரி தான் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை அற்புதமாக விளையாடணுன்னா எனக்கான நான் ஐயா சொன்னாங்க ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் கோல் செட் பண்ணி விளையாடுறது இருக்கிறது தான் வந்து கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் நம்ம பிளானே பண்ண அந்த ட்ரிப்பு தான் ரொம்ப நல்லா அமையும். என் பேர் லிங்கேஸ்வரன். நான் 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன். கோல் செட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் தான். ஆனால் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணாத கோல் ட்ரிப்பு அதுதான் ரொம்ப நல்லா அமையும்.
அந்த மாதிரி நிறைய ட்ரிப் எனக்கு அமைஞ்சிருக்கு. எங்கள் வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிளானே பண்ணாமல் போகிறதா இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போவோம். பஸ் ஸ்டாப்புக்கு போனோடனே எந்த இது கரெக்டாக இருக்கோ அதை ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு நாள் என் போன வருஷம் பர்த்டேக்கு, இந்த வருஷம் பர்த்டே கல்யாணம் ஆச்சு. போன வருஷம் பர்த்டே 6 வயசுக்கு போனோம். பஸ் ஸ்டாப்பில் வந்து திருவண்ணாமலை பஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நைட்டு ரொம்ப டைம் ஆனதுனால சாமி பார்க்க முடியல. அதனால் அங்கேயே ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து சாமி விடிகாலிலே பார்த்துட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு விசாரிச்சப்போ பர்வதமலை இருக்குன்னு சொல்லி அங்கே பஸ் பிடிச்சி அங்கேயும் போயிட்டோம். அங்கே போய் இறங்க வந்து 6 ஹவர் ஏறி இறங்கிறதுக்கு. ஆக்சுவலி ஏறதுக்கு 2 ஹவர், இறங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகுமா. ஆனால் நாங்கள் எங்கள் அம்மா கூட அவங்களாம் ஸ்லோவாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் சுட சுட கஞ்சி போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் மேலே போகும்போது சீக்கிரமாக ஏறிடலாமே அப்படின்னு நினச்சி ஏறிட்டோம். அப்படி என்ன தெரிஞ்சுட்டு அது எவ்வளோ கஷ்டம். முதல்ல ஏறினோடனே 1000 படி ஏறினோடனே பார்த்தா பாறையாக இருக்குது. அந்த பாறையில் அவ்வளோ தூரம் ஏறிக்கிட்டே போனோடனே அந்த ஏறிக்கிட்டே இருக்கும், குறையவே மாட்டேங்குது. உச்சி கிட்ட தெரியுது, ஆனால் கிட்டே போக முடியல. கடைசியில் எப்படியோ ஒரு பெரிய பாறை இருந்தது, அதை ஒரு கடப்பாறை சைடில் வச்சுருந்தாங்க. அதை பிடிச்சி ஏறி கடைசியாக பார்த்துட்டோம். எப்படியோ அது உள்ளே லைட் இல்லை. சிவன் கிட்ட கூட ஒரு டார்ச் வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த பர்வதமலையில் அங்கே பார்த்தா இன்னொரு இடம் போயிட்டாங்க. எங்களுக்கு ஏறவே அவ்வளோ நேரம் வருது. ஆனால் ஒரு தாத்தா அசால்ட்டாக ஓடுறாரு. கழுத்து ப்ராக்டிஸ், அவ்வளோ ப்ராக்டிஸ். 1/2 மணி நேரத்தில் ஏறி இறங்கிடுவார். அவர் தான் ஃபுட் எடுத்துகிட்டு போவார் போல. மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கீழே ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வரோம் பொறுமையாக. எப்போ ஏற ஆரம்பித்தோன்னா ஒரு 2 மணி போல் ஏற ஆரம்பித்தோம். 2 மணி இல்லை நினைக்கிறேன், 11 மணிக்கு. வந்தது எப்போ தெரியுமா? 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு. அந்த அளவுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் ஏறி அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து 200 படிக்கட்டு விட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறது, 100 படிக்கட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் ரெஸ்ட்டு போய் தூங்கி அங்கே வழியில் ஜூஸ்லாம் போட்டுருந்தாங்க. அந்த ஜூஸ்லாம் குடிச்சு அப்படி ஏறி இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் லீவு. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜம்போ ஹில்ஸ் அதுக்கு போயிட்டோம். அதுக்கு போய் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி பிளான் பண்ணாமல் நிறைய ட்ரிப் இருக்குது. இன்றைக்கி ஒரு ட்ரிப் சொல்லியிருக்கேன், அடுத்த வாரம் ஒன்று இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ட்ரிப் சொல்லுவேன். என்னோடய பேர் வந்து ராஜரக்ஷனா. நான் வந்து இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்கு மைண்ட் செட்டே இல்லாமல் வந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேசிட்டு தான் போகணும். பார்க் எதுக்கு வந்தோம், அதை எதுக்காக முதல்ல ஸ்டார்ட் பண்ணமோ அதை என்றைக்கும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துலேயும் ஒன்று தான். இப்போ படிப்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதை முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக படிக்கணும். இப்போ விளையாடுறது எதில் ஸ்டார்ட் அது ஒன்று செஞ்சுட்டு அதை அப்படியே மறந்துடுறோம். அது அந்த மாதிரி மறக்கவே கூடாது. ஒருத்தவங்களுக்கு செஞ்சோன்னா அதை நன்றியோடு வச்சுக்கணும். அவங்க என்னை கூப்பிட்டு அன்றைக்கி பேசுறதுக்காக அவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி உதாசீனப்படுத்துகிறேன் அப்படின்ற போது அது ரொம்ப தப்பு. நான் இப்போ படுத்தலை, பட் ஆனால் இங்கே வந்து பேசுகிறேன். அப்படி பண்ணது ஒரு தப்பு தான். அது புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இதை வந்து பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி திருப்பி கோல் பற்றி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். என் கோல்ன்றது வந்து எப்படி படிப்படியாக எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான். எல்லாத்தையும் ஒன்னொன்றுத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது. இந்த முறையோடு பயன்படுத்தணும் எல்லாத்தையும். இப்போ இது இருக்குன்னா, இந்த ஒயர் இருக்குன்னா, இதை கடகடன்னு எடுத்து இது வேஸ்ட்டு, இவ்வளோ காசு கொடுத்து வச்சுருக்கோன்னா இந்த ஒயரை யூஸ் பண்ணணும். எதுக்கு இவ்வளோ பெரிய ஒயரு, எதுக்கு மைக்கு, எதுக்கு அது வாய்ஸ் கிளியராக இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. வாங்கியிருக்கோமா அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும் போது தான் அதோட வலிமை வாங்கினவங்களுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். வாங்கி தூக்கி போட்டும் போது வேஸ்ட் ஆகிடும். அப்போ இதை பயன்படுத்தும் போது ஒன்று பயன்படும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன்.